ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும். நம் பெருமான் அச்சோ 10 என்ற தலைப்பில் 4வது பாடலில் பிரிவனைத்தும் தோற்றாது என் உளம் கலந்த பெரும் தகையும் பெருமான் தன்னை செறிவனைத்தும் என் மனத்து கழித்து எனக்கு பெருங்களிப்பு செய்தான். தன்னை முறிவனைத்தும் இன்றி அருள் அமுதனவு தன்னை முறிவனைத்தும் இன்றி அருள் அமுது உணவு கொடுத்து எனக்கு முன் நின்றானை அறிவனை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார். இறைவன் என்பது மிக மிக நுட்பமானது. இதை நான் பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. இறை அறமாக உள்ளது. உலக உயிர்கள் யாவும் இன்பமாக வாழ அறம்தான் மிக மிக முக்கியமானது. இந்த அறம் எப்போ நமக்கு விளைந்து பயன் தரும் எனில், நாம் தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடிய அன்பு இன்று எல்லோர் மாட்டும் பரவி அது அருளாக மாறுகின்ற பொழுது அது நம் உயிர் உணர்வாகி ஆழ்மனத்தில் ஏற்பட்டு நமக்கு அருளாக மாறி பொருள் விளையும். பல பேர் கஷ்டப்பட காரணம் அறத்தை விரும்பாததான் என திருவள்ளுவர் கடவுளார் இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோலாதர் பலர் என்பார் கூறியுள்ளார். அறம்தான் பொருளை விளையச் செய்கிறது. பொருளால் தான் இன்பம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் அவரவர் அறிவில் உண்டாகும் அனுபவம். அறத்துக்கு ஏற்றவாறு தன் மனைவி குழந்தைகள் அடையும். இதனை பெருமான் திருவள்ளுவர் கடவுளார் தம் பொருள் தம் மக்கள் என்பர் தம் தம் வினையால் வரும் என்பார். நீ அறமிராது வாழ்ந்தால் நல்ல மனைவி, நல்ல மகன், நல்ல மருமகள், பேரன் பேத்தி வாய்க்கும். உன்னுடைய இறுதி காலம் வரை உன் வேலைகளெல்லாம் சுலவாக, உன் கடமையாவும் நிறைவேறி உரிமையெல்லாம் உடைமையாக்க பாடுபடுவாய். இல்லைன்னா உன் மனதை பாதிக்கக்கூடிய ஏழ்றைக்கு ஒன்றைதான் நிகழும். நம் பெருமான் உலக உயிர்கள் யாவும் என் உரிமை சகோதரர்கள் என எண்ணினார். சாப்பிடணும் என்று எண்ணினா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நாம் செயல்பட்டால்தான் சாப்பிட முடியும். அதனால் நம் பெருமான் தன் தேவை கருதி அல்ல, உலகிலின் அற்றாரை கொள்ளக்கூடிய பசியாகிய தீயை அணைக்க பலகாலம் பாடுபட்டார். இறைவன் யார்? அவன் இங்கு உள்ளான். இந்த தேடலை நம் பெருமான் தேடி இறைவன் எல்லா உயிரிலும் உள்ளான் என்பதை அன்றே உணர்த்தினார்கள் தமிழ் சான்றோர்கள். அதனை உறுதிப்படுத்தினார் நம் பெருமான். மகரிஷி படமாடா கோயில் பகவருக்குன்று ஈயில் நடமாடா கோயில் நம்மோருக்காக நடமாடா கோயில் நம்மோருக்குன்று ஈயில் படமாடா கோயில் பகவருக்கு தாழ்மையை கூறினார். மேலும் அன்றைய காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு ஐப்பசி அன்னாபிஷேகம் செய்து காட்டி எல்லோருடைய பசியையும் போக்கினார்கள். ஆனால் இன்று நம் பெருமான் ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல இது. ஜீவர்களுக்கு தினசரி 3 வேளையும் பசிக்கும். எனவே 3 வேளையும் உணவு வழங்க வேண்டும் என்று
23/5/1867 வைகாசி 11 சத்தியத்தாரமாய சாலையை நிறுவி அன்னவிரயம் செய்து இறைவன் காட்டிய பாதையில் பயணித்து இறைவனை அடைந்தார். அவர் செய்த பாதை வழியாக போனால் பிரிவு என அனைத்தும் தோன்றாது என் உளம் கலந்த பெருந்தகையின் பெருமான் அவர் பேரறிவு பெருஞ்சோதியாக உள்ளார். அப்படி உள்ளவர் சபை என பெருமான் உள்ளம்தான் என வந்து அமர்ந்து எல்லா பாதுகாப்பும் வழங்கி உலகம் உள்ளவரை எல்லா உயிரும் இன்பமாக வாழ இவர் மறைந்து வாழ்ந்து கொண்டுள்ளார். பிரிவுற்று அறியா பெரும்பொருளாயின் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி என்பார் நம் பெருமான். மேலும் தன்னை செறிவனைத்தும் என் மனத்துக்கு அளித்து பெருங்களிப்புற செய்தான். செறி என்பது நெருங்கி இவரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நெருங்குகின்றார் என்றால் என்ன காரணம்? உலக ஆசை அருளாசை ஏதுமின்றி எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனை மட்டுமே நம்பினார். அவ்வளவுதான். இவருக்கு இட்ட வேலை அன்னவிரயம் செய் என்பதாக எண்ணி 3 வேளையும் அன்னவிரயம் செய்ய ஆற்றல் கூடியது. அளவுக்கு அதிகமான ஆற்றல் கூட இறைவனின் அண்டா சராசரங்களையும் இயக்கி கொண்டுள்ள இறைவனின் அருள் சக்தி கூடியது. இவர் தயவால் பெற்ற தயவு பேராற்றல் கூடியதால் என் மனம் ஆன்மா பிரதிபலிப்பும் மனம். இவருடைய ஆன்மா மனதின் செயல்பாட்டார் இவர் உள்ளம் மிகவும் ஆனந்தம் அடைந்தது. ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மலாதா ஆக்கை பெற்றேன் என்பார். தன்னை முறிவனைத்தும் இன்றி அருள் அமுது கொடுத்து எனக்கு முன் நின்றான். முறிதல் என்றால் பிரிவு ஏற்படுவது. ஆனால் இறைவன் வேலை எல்லா உயிரையும் காப்பது. அதே வேலையை இவர் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இவரும் செய்தார். இறைவன் மகிழ்ந்தார். இவர் பற்றற்றான் பற்றினை மட்டுமே பற்றி பாடுபட்டார். இவர் கோடான கோடி பேர் பசியை இவர் நீக்கியதால் இவருக்கு பசி நின்று தியானமயமானால் பொசிப்பும் நீங்கும் என்பார் நம் பெருமான் வாக்கு. தியானம் என்பது ஜீவகாருண்யம். செய்ய செய்ய பசி நீங்கி அருளமுது தயவு அமுதம் இறைவன் வழங்க இவர் சாவிப்பிட்டு தயவு பேராற்றலால் எனக்கு முன் நின்றானை எனது சிற்சபையில் உள்ளவனை பெற்றேன் என்று மறவாமை பேதம் தவிர்த்தே என்பார். என் அறிவு ஆனானை. அறிவு என்பது ஞானம், தெளிவு, ஒளி, ஜீவ ஒளி, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, உயிருணர்வால் அருளுணர்வு பெற்று அறிவு உருவமத்தியுள் பிரகாசம் அடையும். இது அறிவானை என்கின்றார். அதாவது இவருடைய மனதின் செயல்பாடு ஆன்ம அறிவுடன் கூட இப்பொழுது என் அறிவு அன்றாண்டங்கள் கடந்து செல்கின்றது என்கின்றார். ஆக தயவால் பெற்ற அறிவு குறையாது, வளரும். என் சிற்றம்பலத்த அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. இறைவன் இவரை உற்றே கலந்தான். அவரும் இவரும் ஒன்றானம். தானானான் நானானான், தானும் நானானான், என்னுடைய நாயகனானான் என்பார். எற்றேடி என் செய்ததவம் யாரே புரிந்தார் எனினும் நிவிரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என்பார். நாமும் அவ்வாறு அவர் கூறியவாறு விவகாரணி ஒழுக்கத்தில் நின்றார். எல்லா நன்மையும் நமக்கும் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திருச்சிட்ட